வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, செல்ல குழந்தைகளே எல்லாரும் இது வரைக்கும் சிங்கப்பூர் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூர், மலேசியா, கோலாலம்பூர் கிட்டத்தட்ட 20-25 வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே. இப்போது ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு ஒரு கதை சொல்லி, அதனால் ஒரு கதை சொல்கிறேன். ஓகேயா? கதையோட தலைப்பு பாசக்கார பிள்ளைங்க. பாசக்கார பிள்ளைங்கன்னா வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி 4 பேர், ஒரு சின்ன குடும்பம், அழகான குடும்பம் இருந்தாங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க. அம்மா மேலே, அப்பா மேலே, அது மாதிரி அண்ணன், தம்பி எல்லாரும் மேலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். அவன் அம்மா மேலே பாசமாக இருக்காங்களா ஃபஸ்ட்டு, இல்லை அப்பா மேலே பாசமாக இருக்காங்களா, நம்ம எதுக்கும் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. பிள்ளைங்களா, சும்மா ஒரு பயப்பட வேண்டாம், உண்மையாக சொல்லணும், எங்களுக்காக சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப, அம்மாவா அப்பாவா அப்படின்னு கேட்டவுடனே இந்த பிள்ளைங்க தான் புத்திசாலி பிள்ளைங்கள, இந்த அம்மாவும் அப்பாவும் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு தெரியாதா நம்ம 2 பேரும் அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கோம் அப்படின்ட்டு. 2 கண்ணு தானே, யாராவது இந்த கண்ணு உயர்ந்தது அந்த கண்ணு உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்களா, இருந்தாலும் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம். அம்மா அப்பா, சரி உங்களோட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், ஆனால் நீங்கள் 2 பேரும் கண்ணை முடிக்கணும். நான் என்ன பண்ணுவோம், நானும் தம்பியும் ஒரு பேப்பரில் எழுதி மடித்து உங்கள்கிட்ட கொடுப்போம். ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுப்போம். நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து படிக்கணும், ஓகேயா அப்படின்னு கேட்டவுடனே சரி சரி அப்படின்ட்டுருவாங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அண்ணனும் தம்பியும் ஒரு பேப்பரில் அம்மா அப்பா, அப்பா அம்மா அப்படின்னு எழுதி ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க. இவங்க கண்ணை முடிக்கவங்க, பேப்பரை திறந்து பாருங்கள், கண்ணை தரங்க அப்படின்ன உடனே 2 பேரும் அப்படியே அவசர அவசரமாக அந்த பேப்பரை திறந்து பார்த்தா அப்பாட்ட அம்மா அப்பான்னு இருக்கும், அம்மாட்ட அம்மா அப்பா அப்படின்னு இருக்கும். உடனே 2 பேரும் பார்த்தியா, அப்பா சொல்லுவார், என்ன தான் எழுதியிருக்கான் பாரு, ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அப்படி எழுதியிருக்கான். உடனே அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை அம்மா அப்பா அப்படின்னு எழுதியிருக்காங்க, அப்படின்னா நான் தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே பிள்ளைங்க என்ன சொல்லும், ஆஹா இவங்க 2 பேரும் இப்படி ரூட்டில் போகிறாங்களா, சரி சரி சரிம்மா, உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இன்னும் ஒரு தடவை நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி கண்ணை முடிக்கவங்க, நாங்கள் எழுதி தரோம் அப்படின்ட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சஸ்பென்ஸாக அண்ணனும் தம்பியும் பெற்றோர்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே அவசரமாக திறந்து பார்ப்பாங்க. திறந்து பார்த்தா என்ன எழுதியிருக்கோம், பெற்றோர்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். பெற்றோர்கள்னால் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்தது தானே. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். எவ்வளோ புத்திசாலி பிள்ளைங்களாக இருக்குது. ஏற்கனவே உண்மையாக நம்ம 2 பேர்கிட்டையும் அவங்க அன்பு காட்டுறாங்க. அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாக நம்ம கேட்ட கேள்விக்கும் நம்மளை மடக்கிற மாதிரி பெற்றோர்கள்னு எழுதிட்டாங்க. உண்மையிலே இந்த மாதிரி பிள்ளைங்களை பெற்றதுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னாங்களாம். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லிட்டு, அப்பா எங்களுக்கு உலகத்துலேயே பெரிய கண்கண்ட தெய்வம் நீங்கள் 2 பேரும் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் 2 கண்ணுங்க போல் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க, தன் பிள்ளைங்களை கட்டி அணைஞ்சிக்கிட்டு கொஞ்சினாங்களாம். எப்படி இருக்கு உங்கள் வீட்டில், நீங்கள் எப்படி இதே மாதிரி தானே அம்மாவும் அப்பாவையும் எப்போவும் ஒன்றா தானே மதிப்பீங்க? ஆமாம். எப்படி இருக்குது இந்த கதை? இதை பற்றி கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதியிருக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், பாய்.